மனோஜ் தாலி கட்டுறதுக்கு ரெடியா இருக்காரு. அந்த நேரம் பார்த்து ரோகிணி ஓடி வந்து நிறுத்துங்க, இந்த கல்யாணத்தை உடனே நிறுத்துங்கன்னு கத்துறாங்க. உடனே கனகா அவங்க அம்மா, யாருமா நீ நடு கல்யாணத்துல வந்து கல்யாணத்தை நிறுத்த சொல்ற? மேக்கப் போட வந்தவ உன் வேலையை பார்த்துட்டு கூலிய வாங்கிட்டு போக வேண்டியது தானே. நீ என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க? சுபகாரியம் நடக்கிற இடத்துல இப்படி வந்து நின்று சத்தம் போடுற? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? நான் யாரு? நீங்க மாப்பிள்ளை கூடத்துல பல உட்காந்துருக்காரே இந்த உத்தமங்கிட்ட கேளுங்க மேடம். இங்க எல்லாரும் உன்னை பெரிய பிசினஸ் மேன் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நீ எவ்வளவு பெரிய ஏமாத்துக்காரன், எவ்வளவு பெரிய அயோக்கியன்னு இந்த உலகத்துக்கு நான் இன்னும் வெளிச்சம் போட்டு காட்ட போறேன். மனோஜ், என்னை பார்த்துட்டு ஏன் அப்படியே முகத்தை திருப்பிக்கிற? தைரியம் இருந்தா என் முகத்தை நேரா பார்த்து பேசு. ரோகிணி, நீ எதுக்கு இங்க வந்த? உனக்கு என்ன இங்க வேலை? தேவையில்லாம சத்தம் போடாத. மத்தவங்க முன்னாடி என் மானத்தை வாங்காத. முதல்ல மேடை விட்டு கீழே இறங்கு. உங்ககிட்ட நான் அப்ப தனியா பேசுறேன். தயவு செஞ்சு இங்கிறது கிளம்புன்னு மனோஜ் கெஞ்சறாரு. கீழே இறங்கணுமா? ஏன் மனோஜ், நான் அமைதியா கீழே இறங்கினா உன் நாடகம் நல்லபடியா அரங்கேறிடும் பாக்குறியா? இந்த அப்பாவி பொண்ணோட வாழ்க்கையை நீ சீரழிக்க பாத்திருக்க. வீட்டுல அம்மா கிட்ட என்ன சொன்ன? உன் ஃப்ரெண்டு சந்தோஷோட கல்யாணத்துக்கு போறேன்னு புது மாப்பிள்ள மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு கிளம்பினியே, அந்த ஃப்ரெண்டு நீதானா? உனக்கு எவ்வளவு தைரியம், எவ்வளவு திமிரு இருந்தா இந்த வேலையை செய்வ? கனகா அவங்க அம்மா, மனுஷ் தம்பி, என்ன நடக்குதுங்க? இந்த பொண்ணு உங்களை பார்த்து இப்படி ஒரு உரிமையில கேவலமா பேசுது. நீங்க என்னடானா பதறி போய் வேர்த்து விறுவிறுத்து நிக்கிறீங்க? யார் இவ? உங்களுக்கு இவளுக்கு என்ன சம்பந்தம்? எனக்கு ஒண்ணுமே புரியல, யாராவது சொல்லுங்கன்னு சொல்றாங்க. ரோகிணி அதுக்கு, மேடம், இவன் உங்ககிட்ட என்ன சொன்னான்? பெரிய எலக்ட்ரானிக்ஸ் கடையோட ஓனரு, கோடியா பிசினஸ் பண்றான், லட்சமா சம்பாதிக்கிறேன்னு சொன்னானா? எல்லாத்தையும் விட பெரிய போய் இவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, இவன் ஒரு சிங்கிள்னு சொன்னானா? அதை நம்பிதானே உங்க பொண்ணை கட்டி கொடுக்க சம்மதிச்சிங்க? கனகா உடனே, ஆமாங்க, மனோஜ்க்கு இன்னும் கல்யாணமே ஆகல. அவரோட முதல் கல்யாணம் இதுதானே எங்ககிட்ட சொன்னாங்க. நாங்க அவரோட பேச்சை நம்பிதான் இந்த கல்யாணம் ஏற்பாட்டு பண்ணணும். நீங்க என்னடானா இப்படி சொல்றீங்க? எனக்கு பயமா இருக்குமா? ரோகிணியோட, அதுதான் இந்த உலகத்திலே பெரிய பொய் மேடம். மாப்பிள்ளைய பட்டு வேட்ட சட்டு போட்டு உத்தம மாதிரி உட்கார்ந்துருக்கானே இந்த மனோஜ், இவன் ஏற்கனவே கல்யாணமானவன். இவனுக்கு ஏற்கனவே ஒரு சம்சாரம் இருக்கு. அவனோட சட்டப்படியான மனைவி வேற யாரும் இல்ல. இதோ இங்க முன்னாடி நின்றுட்டு இருக்கேனே, இந்த ரோகிணி தான். இவதான் என் புருஷன். முத்து வந்து, ஏய் என்னடா நடக்குதுங்க? மனோஜ், நீ ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு வரல, நீயே கல்யாணம் பண்ணிக்கத்தான் இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கியா? அட பாவம், வீட்டுல அம்மா உன்னை பட்டுக்குட்டி தங்கக்குட்டி ஒன்னும் தெரியாத பச்சை மண்ணன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நீ இங்க வந்து அடுத்த பொண்ணோட வாழ்க்கையை விளையாட பார்த்திருக்க. எவ்வளவு பெரிய ஏமாத்துக்காரன்டா நீ. மீனா உடனே, நீங்களா இது? எனக்கு ஒரு நிமிஷம் கண்ணே கட்டிருச்சு. என்னால நம்பவே முடியல. இன்னைக்கு காலையில வீட்டுல எங்கிட்டையும் முத்துக்கிட்டையும் எவ்வளவு கேள்வி கேட்டாங்க அத்தை. முத்து சாதாரண கார் டிரைவர், நீங்க பெரிய பிசினஸ் மேன், உங்களை தலையில தூக்கி வச்சு ஆடினாங்களே. முத்து புது துணி போட்டா தப்பு, நீங்க புது மாப்பிள்ள மாதிரி கிளம்புறது பெருமைன்னு பேசிட்டாங்க. கடைசியில இங்க இப்படி ஒரு திருட்டு கல்யாணம் பண்ண வந்து நிக்கிறீங்க. அத்தைக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அவங்க தலை வெடிச்சிடும். ஸ்ருதி உடனே, ஓ மை காட் மனோஜ், யூ ஆர் அப்சல்யூட்லி டிஸ்கஸ்டிங். எனக்கு உங்களை பார்த்தாலே அசிங்கமா இருக்கு, வாமிட் வர மாதிரி இருக்கு. ரோஹிணிக்கும் உங்களுக்கும் நடுவில் இன்னும் சட்டப்படி எந்த விவாகரத்தும் கிடைக்கல. டிவோர்ஸ் பேப்பர்ல இன்னும் கோர்ட் முத்திரையே குத்தல, கையெழுத்தே விழல. அதுக்குள்ள எப்படி உங்களால இன்னொரு மேடையில வந்து வேறொரு பொண்ணு பக்கத்துல உட்கார முடியுது? ஹவு ஷேம்லெஸ் அண்ட் பிற்போக்குத்தனமான புத்தி உங்களுடையது. ரவி உடனே, அண்ணே, நீ இந்த அளவுக்கு கேவலமா தரம் தாழ்ந்து போவேன்னு நாங்க யாரும் கனவுல கூட நினைக்கல. வீட்டுல அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு அவரால் இந்த அவமானத்தை தாங்கவே முடியாது. அப்படியே ஹார்ட் அட்டாக் வந்து விழுந்துருவாரு. ஏன் இப்படி பண்ணுன? உனக்கு பணத்தாசை இந்த அளவுக்கு கண்ணை மறைச்சிருச்சா? எங்க குடும்ப மானத்தையே ஏலம் போட்டுட்டு என்ன? ஆஹா அவங்க அம்மா, ரோஹிணி, நீ சொல்றது எல்லாமே நிஜம்தானா? இவன் உன் புருஷன் தானா? இவனுக்கு இன்னும் விவாகரத்து கிடைக்கலையா? நல்லவன்னு சொன்னாங்க, நாங்க ஏமாந்துட்டோமா? பாருங்க மேடம், இதுதான் நீதிமன்றத்தோட சம்மன் காப்பி. இவனுக்கும் எனக்கு இன்னும் விவாகரத்து கேஸ் நடந்துட்டு இருக்கு. சட்டப்படி நானும் இவனும் புருஷன் பொண்டாட்டி தான். ஒரு மனைவி உயிரோடு இருக்கும் போது அவங்க கிட்ட இருந்த சட்டப்படி விவாகரத்து வாங்காம இன்னொரு கல்யாணம் பண்றது எவ்வளவு பெரிய சட்டவிரோதமான குத்தம் தெரியுமா? கேஸை போட்டு இவனை இப்பவே நான் உள்ள தள்ள முடியும். இவன் உங்களை ஏமாத்திருக்கா மேடம். இவன் பெரிய பிசினஸ் மேனும் இல்ல, லட்சாதிபதியும் இல்ல. இவன் வீட்டுல இருக்கிற கடையை நடக்கிறக்கே இவங்க தம்பி முத்துதான் கஷ்டப்பட்டு காசு கொடுத்தான். இவன் ஒரு கடனாளி, ஏமாத்துக்காரன். மனோஜ் உடனே, ரோகிணி ப்ளீஸ், இங்க வந்து எல்லாரும் முன்னாடி என் மானத்தை வாங்காத. உனக்கு நான் தர வேண்டிய ஜீவனாச பணத்தை எப்படியாவது சீக்கிரமா தந்துடுறேன். இந்த கல்யாணம் நடந்தாதான் அவங்க அம்மா எனக்கு பிசினஸ் பணம் தருவாங்க. என் கடன் எல்லாம் அடையும், என் பிசினஸ் நல்லபடியா நடக்கும். ப்ளீஸ் என் வாழ்க்கை கெடுக்காத. என்னை விட்டுடு ரோகிணி, நான் உன்னை கையில பிடிச்சி கெஞ்சுறேன். பணமா? பணத்துக்காக தான் நீ எந்த எல்லைக்கு வேணாலும் போவியே மனோஜ். உன்னோட சுயநலத்துக்காக இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை பகடக்கையா பயன்படுத்துவியா? எனக்கு தர வேண்டிய பணத்தை நீ தராதது கூட எனக்கு பெரிய விஷயம் இல்லை. ஆனா எனக்கு விவாகரத்து தராம என்னை ஏமாத்திட்டு இங்க வந்து உன்னோட வாழ்க்கையை மட்டும் நீ சொகுசா புதுசா ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறியா? உன்னை நான் சும்மா விடுவேனா? எனக்கு துரோகம் பண்ணிட்டு நீ மட்டும் இன்னொரு பொண்ணோட வாழ நான் என்ன அவ்வளவு பெரிய முட்டாளா? என் வாழ்க்கை இங்க நடுத்தரில் நிக்குது, நீ மட்டும் மேடையில மாப்பிள்ளையா உட்கார்ந்துருவியா? என்ன நியாயமிடாது? உடனே கனகா அவங்க அம்மா, சி அயோக்கிய நாயே, என்னடா நினைச்ச உன் மனசுல? பொண்ணு கனகா அனாதையா? அவளுக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சே? அவ வாழ்க்கையை அழிச்சிட்டு அவளோட பணத்தை பறிக்க வாடா இப்படி நாடகமான? உனக்கு இன்னும் விவாகரத்தை கிடைக்கல, அதுக்குள்ள என் பொண்ணோட கழுத்துல தாலி கட்ட வந்துட்டான். உன்னை சும்மா விடக்கூடாதுடா. என் கையை அங்க நடுங்குதுடா உன் அடிக்க.
முத்துடனே டேய் ஒழுங்கு மரியாதை உண்மை ஒத்துக்கூடா, இன்னும் என்னென்ன பித்தராட்டம் பண்ணிட்டு இருக்க, எங்க அம்மா முன்னாடி பெரிய யோகி மாதிரி சீன் போடுவியே, முத்துவை பார்த்தா கார் டிரைவரு, அவனுக்கு அறிவில்லை பப்பம் இல்லைன்னு பேசுவியே, உனக்கு சாயம் எடுத்து போச்சு. இப்ப சொல்லு, போலீஸை கூப்பிட்டுட்டுமா, உன்னை கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் ஜெயில போடட்டுமா? மனோஜ் முத்து நீ உன் வேலையை பார்த்துட்டு போடா, இது எனக்கும் ரோகிணிக்கு நடுவில் இருக்கிற தனிப்பட்ட பிரச்சனை, நீ ஏன் நடுவில் வர்ற, நீயும் உன் பொண்டாட்டி இங்க டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்துட்டு வந்தீங்கல்ல, அந்த காசை வாங்கிட்டு பேசாம கிளம்புகடா, என் வாழ்க்கையில தலையிட நீங்க யாரு, உங்களுக்கு என்ன இங்க வேலைங்கிறாரு. உடனே மீனா என்ன பேசுறீங்க, நாங்கெல்லாம் உழைச்சு நேர்மையா சம்பாதிக்க வந்தோம், ஆனா நீங்க அடுத்த குடும்பத்தை ஏமாத்தி திருட்டுத்தனமா வாழ வந்திருக்கீங்க. அத்தை உங்களை எவ்வளவு நம்பினாங்க, என் மூத்த மகன் மனோஜ் தப்பு செய்ய மாட்டான், அவன் தங்கமானவன் எங்ககிட்ட சண்டை போடுவாங்க, அவங்களுக்கு நீங்க கொடுக்குற பரிசு இருந்தானா, அவளை மாதிரி பலன்னு கிளம்பும் போதே எனக்கு சந்தேகம் வந்துச்சு, ஆனா இந்த அளவுக்கு நீங்க கீழ்த்தரமா அசிங்கமா போவீங்கன்னு நான் நினைக்கல. ஸ்ருதியுடனே மனோஜ் டிராப் திஸ் ட்ராமா ரைட் நவ், நீங்க பண்றது வெறும் துரோகம் மட்டும் இல்ல, இது ஒரு கிரைம். ரோஹிணி நீங்க ஏன் இவங்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, ஜஸ்ட் கால் த போலீஸ். இப்படிப்பட்ட ஆளுங்க ஜெயில் கம்பியை என்னன்னா அதான் புத்தி வரும், இவனுக்கெல்லாம் இரக்கமே காட்டக்கூடாது. ரோஹிணி உடனே மனோஜ் இதுக்கு மேல உங்ககிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை, நீ திருந்தவே மாட்டேன், இதோ இப்பவே நான் 100க்கு ஃபோன் பண்ணி போலீஸை கூப்பிடுறேன், உன்னையும் உனக்கு துணையா நின்று இந்த உண்மையை மாற்ற கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணாங்களே அந்த சந்தோஷையும் ஜோஷியரையும் எல்லாத்தையும் சேர்த்து உள்ள தள்ளுறேன், அப்பதான் உனக்கு சட்டத்தோட பவர் என்னன்னு புரியும். உடனே மனோஜ் ரோகிணி வேண்டாம் ப்ளீஸ், போனவை போலீஸை கூப்பிடாத, என்னை ஜெயிலுக்கு அனுப்பாத, நான் கெஞ்சி கேட்கிறேன், எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம், என்னை விட்டுடு, கனகாவன் கல்யாணம் பண்ணிக்கல போதுமா, எனக்கு இங்க ரோகிணியால பெரிய போலீஸ் பிரச்சனை வரும் போல இருக்கு, நான் இங்கிருந்து கிளம்புறேன், எனக்கு உங்க பணமும் வேண்டாம், எந்த உதவியும் வேண்டாம், என் உயிரும் மானமும் இருந்தா போதும். அண்ணா வண்டி எடுங்க, வேகமா எடுங்க, நான் யாராவது என்னை காப்பாத்துங்கடா. எல்லாமே போச்சா, என் மொத்த வாழ்க்கை இன்னைக்கு நடுத்தரவுக்கு வந்துருச்சு, எல்லாம் கைக்குடி வர நேரத்துல அந்த சண்டாளி ரோகன் எங்கிருந்து வந்தானே தெரியலையே, அவளுக்கு எப்படி இந்த மண்டபத்துல மேக்கப் போடுற ஆர்டர் கிடைச்சது, என் நேரமே சரியில்லை, கிரகங்கள் எல்லாம் என்னை வச்சு செய்யுது, இனி நான் என்ன பண்ணுவேன். அம்மா ஃபோன் பண்றாங்களே, கண்டிப்பா முத்துவும் மீனாவும் இப்பவே வீட்டுக்கு போய் விஷயத்த அக்கு வேற ஆணி வேற சொல்லியிருப்பாங்க. இப்ப நான் என் வீட்டுக்கு போனா அப்பா என்னை உயிரோட விட மாட்டாரு, அந்த முத்து என்னை அடிச்சே கொன்னுடுவான், அம்மாவாலையும் இப்ப என்னை காப்பாற்ற முடியாது, ஏன்னா நான் அம்மா கிட்டையும் போய் சொல்லிட்டு தானே வந்தேன், ரோகிணி நிஜமாவே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், என் கதி என்ன ஆகுறது, போலீஸ் என்னை தேடி கடைக்கு வந்துடுவாங்களே. சந்தோஷ் பேச்சை கேட்டு அந்த ஜோசியர் பேச்சை கேட்டு நான் ஏன் இந்த அவசர கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன், அவங்க பெரிய இடத்து கையே நிறைய பணம் தருவாங்க, உங்க கடனையெல்லாம் அடைச்சிடலாம், கோடீஸ்வரன் ஆயிடலான்னு ஆசை வார்த்தை சொன்னாங்களே, கடைசியில அவனுங்க என்ன நடுத்தருவில் விட்டுட்டு ஓடிட்டானுங்க. இப்ப நான் கடைக்கு போக முடியாம வீட்டுக்கும் போக முடியாம இந்த கடைக்குள்ள ஒரு திருடன் மாதிரி குற்றவாளி மாதிரி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கேன், என் வாழ்க்கை ஏன் இப்படி ஆச்சு, நான் இங்கேயே தான் ஒளிஞ்சிருக்கணுமா, கொஞ்ச நாளைக்கு நான் யாரு கண்ணிலையும் படக்கூடாது, கதவை திறந்தா போலீஸ் நிப்பாங்களே, இந்த பயம்தான் எனக்கு கொள்ளுது, கடவுளே என்னை எப்படியாவது இந்த போலீஸ் கேஸ்ல இருந்து காப்பாத்திருப்பா, நான் இனிமே எந்த தப்பு பண்ண மாட்டேன், என்னை காப்பாத்து அப்படின்னு அவருக்கு தனக்குத்தானே பேசிக்கிறாரு. அம்மா இவனை சும்மா விடக்கூடாது, என் பொண்ணு வாழ்க்கையை வச்சு விளையாடிட்டு இவ்வளவு ஈஸியா ஓட முடியுமா, அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எங்க இந்த ஜோசியர், எங்க இந்த சந்தோஷ். கணக்கா உடனே அம்மா எனக்கு இந்த மாப்பிள்ளையே வேண்டாம், நல்ல வேலை தாலி கட்டுறதுக்கு முன்னாடி இந்த உண்மை தெரிஞ்சது, இல்லைன்னா என் வாழ்க்கையே பாழாயிருக்குமா, இவன் ஒரு பெரிய ஃப்ராடு. ரோஹிணி உடனே போலீஸ் ஸ்டேஷன்ல இப்பவே கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்குறேன், இவன் எங்க ஒளிஞ்சிருந்தாலும் போலீஸ் தேடி கண்டுபிடிக்கும். மனோஜ் உன்னோட ஆட்டம் இதோட முடிவுக்கு வந்துடுச்சு. முத்துடனே டே மனோஜ் நீ எங்க ஒளிஞ்சிருந்தாலும் இந்த முத்துட விட மாட்டேன்டா, உன் கடையை உடைச்சாவது உன்னை வெளியே எடுத்துட்டு வருவேன்டா, அடுத்து அவன் குடும்பத்துல விளையாடுற உனக்கெல்லாம் ஜெயில் தாண்டா சரியான இடம். ஏன்னா உடனே வாங்க நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம், இங்க நடந்த எல்லாத்தையும் அப்படியே அப்பா கிட்டேயும் அத்தை கிட்டேயும் சொல்லணும், அப்பதான் அத்தையோட வாய் அடங்கும்.